இதுல கத்தினு பாருங்க. நான் எவ்வளவு கோபமா வரேன். எவனோ ஆராயணும் பீராயனா. ஆனா குரல் தான் கேட்டது, ஆள் அட்ரஸ் தெரியல. வரட்டும் எவன் வரான் பாக்குறேன். காவல ஜாதியாரு வர எவன் வரான் பாக்குறேன். நீங்க அந்த ஆகாய வீரன் அக்னி வீரன் எங்கே இருக்கிறார் என்று பார்க்க வேண்டும். சரி, முதல் வாயிற்படியில் என் பாதத்தை வருகின்றேன். யார் இருப்பதாக பார்க்கிறேன். திருநாம பட்டை, கழுத்திலே கொட்டை, கையிலே கட்டை, காவி சட்டை. சுருகமா சொல்ல போனா நீ கல்யாணம் ஆவது பொட்டை. திருமணம் ஆகாதவன் நான். யார் தெரியுமா? பெரம்பூர் சூத்தா ஜெக்மோர் வவுத்தா பிரம்மசுதன். உங்க பேரா? ஆமாண்டா. ஓஹோ, நாரத மகாமுனிவர். பிரம்மசுதன் என்றால் பிரம்மசுதன் என்றால் என் தந்தை நாரதன். நான் எதுவுமே சேர்லையே. நம்ம சேர்ந்துக்கிறடா இல்லையா? நாரதுன்றாடா நாரதுன்னு. நாரத மகா. உங்க பேர் நாரத மகா முனிவரா? உப்பா பேரு பிரம்மதேவன். உமா பேரு சரஸ்வதி. ஏட்டியா கதையே ஊர்லாம் பேர் வைக்கிறாங்க பொண்ணு அடிக்க. கன்னிமா முனிமா நாகாத்தமானு. அவங்க அம்மா பேர் என்ன கட்டியா? அவங்க அம்மா பேர் தான் சுவரசேடியா. இல்ல பூசணி கொடி. அம்மா பிஞ்சு விட்டுக்குதா? சரஸ்வதி. ஓ சரஸ்வதி. ஆமாண்டா. உங்க அம்மா என்ன ஊர்ல இருந்து வராங்க? நாவிலே குடிகொண்டு இருக்கின்றார். நாவல் பதில் இருக்கிறாங்களா? நாவிலே நாக்கலையா? ஆமாண்டா தம்பி. தேவரெல்லாம் ரொம்ப ரொம்ப சூழ்ச்சிக்காரனுங்கடா. ஆதி காலத்துல ரொம்ப சூழ்ச்சிக்காரனுங்க. மகாவிஷ்ணு மொண்டாடில மார்பு இருக்குதுன்றான். ஈஸ்வரன் மொண்டாடி இடபாத இருக்குதுன்றான். இவங்க அம்மா என்ன நாக்கல இருக்கிறாங்களாம். அவன் வெளியே விட மாட்டானுங்க. எவனா தள்ளி முடி போறான்னு சந்தேகம். சாமியாரா நாங்க இப்படி சின்ன சந்தேகம். என்ன சந்தேகம்? அம்மா நாக்கல தானே இருக்கிறாங்க. நாக்கலே இருக்கிறாங்களே. அந்த 1க்கு 2க்கு எங்க போறாங்க? இல்ல நான் படிச்சது பிளஸ் 2. திருமணம் கோபுரம் கோபுரம் விடாதீங்க. எங்க ஆத்தா தாங்க மாட்டா. இந்த உலக ஒரு மலையை விட்டுடுங்க. போய் முட்டியும் கிடக்கட்டும். என் இடத்தே அகடவுடமான வார்த்தை பேசினால் உனக்கு சாபத்தை கொடுத்து விடுவேன். சாபமா? ஆமாண்டா. லெமன் சாதமா தயிர் சாதமா? நீங்க நன்றா சமைத்தால் சாப்பிடுவேன். கல்லு மணந்தால் தலைமையில் போட்டு உடைப்பேன். சமையல்காரப்பியா அவரு? நாங்க எங்க ஜல்லிக்காரி எல்லாம் காணோம், கடாய் எல்லாம் காணோம். நீ ஒரு ஆள் தான் வந்து மீன் வெங்காயம் வெட்டுறாங்க. நீங்க என்னை பார்த்தால் அப்படியா தெரிகிறது? ஏண்டா என் இடத்திலே அகடகுடமான வார்த்தைகள் பேசினால் என்ன பண்ணுவ? உன்னை பொட்ட கைதியாக என்னடா? அப்பா சாமி. அப்பா சாமி. அம்மா சாமி. அம்மா சாமி. ஐயா சாமி. நான் ஒரு அப்பாயி. அப்பாயி இல்லைங்க, அப்பாயிங்க. எந்த சாபத்தை கொடுங்க. நீங்க பொட்ட கைதா மட்டும் சாபத்தை கொடுக்காதீங்க. நீங்க பொட்ட கைதா சாபத்தை கொடுத்தா ஊர்ற கடா கைதெல்லாம் என் பின்னாடி தான் சுத்தி கிடக்கும். அப்புறம் என் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் சுத்தி கிடக்கணும். கொடுக்க மாட்டேன். சாப்பாடு இல்லடா, சாபத்தை கொடுக்க மாட்டேன். என்ன சமாச்சாரம் வந்திருக்கீங்க? மன்னர் இருக்கின்றார். இருக்கிறாரா? அப்படி என்றால் நான் வந்திருப்பதாக அவரிடத்தில் சொல்லி சொல்லணுமா? நீ ஒரு பக்கமா மயிறு, ஒரு புறமாக பக்கமா இருக்க தலைவா. சண்டை படி வருது, சண்டை படி கூண்டு உள்ளது, சண்டை படி வருதுப்பா கூண்டு உள்ளது. மனுக்கு முக்கியமான ஆளுங்க யாரோ வேற என்ன சொன்னீங்க? ஒரு தர்மம் போறதுனால சின்ன குழந்தை நான் புட்டி பால குடிச்சுக்கிறேன். விளக்கராய் நாரத வந்திருக்கிறேன். உன் பேர் தெரியாத. சரி